ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2. ஐ ஆம் தட். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். கடந்து போகும் தன்மை மெய்யற்றதின் அத்தாட்சி. கேட்பவர்: என் நண்பர் ஒரு ஜெர்மானியர். நான் பிரெஞ்சு பெற்றோர்களுக்கு இங்கிலாந்தில் பிறந்தேன். இந்தியாவில் ஒரு வருடத்திற்கும் மேலாக ஆசிரமமாக அலைந்து கொண்டிருக்கிறேன். மகாராஜ்: ஏதாவது சாதனாவை செய்தாயா? கேட்பவர்: கற்றேன், தியானித்தேன். மகாராஜ்: எதை தியானித்தாய்? கேட்பவர்: எதை கற்றேனோ அதை. மகாராஜ்: நல்லது. கேட்பவர்: நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஐயா? மகாராஜ்: உட்கார்ந்திருக்கிறேன். கேட்பவர்: வேறு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மகாராஜ்: பேசிக் கொண்டிருக்கிறேன். கேட்பவர்: எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மகாராஜ்: உனக்கு ஒரு சொற்பொழிவு வேண்டுமா? உன் உள்ளத்தை உண்மையாலுமே தொடுகின்ற ஒன்றை கேட்பது சிறந்தது. அப்போது நீ அதை பற்றி உறுதியாக உணர்வாய். நீ உணர்ச்சி பூர்வமாக ஈடுபட்டிருக்காவிட்டால் என்னோடு விவாதம் செய்வாய். ஆனால் நமக்கு இடையே மெய்யான புரிதல் இருக்காது. என்னை எதுவும் கவலைப்படுத்துவதில்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீ சொன்னால் என்னை பொறுத்தவரை சரி. நாம் அமைதியாக இருக்கலாம். ஆனால் ஏதாவது மெய்யாலுமே உன்னை தொட்டிருந்தால் பேசுவதில் அர்த்தம் இருக்கிறது. நான் உன்னை ஒன்று கேட்கலாமா? ஒவ்வொரு இடமாக நீ நகர்ந்து கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன? கேட்பவர்: மக்களை சந்திப்பது, அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது. மகாராஜ்: எந்த மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாய்? சரியாக எதற்கு பின்னால் ஓடுகிறாய்? கேட்பவர்: ஒருங்கிணைத்தலுக்காக. மகாராஜ்: நீ ஒருங்கிணைப்பை வேண்டினால் யாரை ஒருங்கிணைக்க வேண்டுகிறாய் என்று நீ அறிய வேண்டும். கேட்பவர்: மக்களை சந்தித்து அவர்களை கவனித்தால் ஒருவர் தன்னையும் கூட அறிய முடியும். இவை இரண்டும் ஒன்றாக நடக்கும். மகாராஜ்: இது ஒன்றாக நடக்க அவசியமில்லை. கேட்பவர்: ஒன்று மற்றொன்றை மேம்படுத்தும். மகாராஜ்: அது அவ்வாறு நடப்பதில்லை. கண்ணாடி உருவத்தை பிரதிபலிக்கிறது, ஆனால் பிம்பம் கண்ணாடியை மேம்படுத்துவதில்லை. நீ கண்ணாடியும் அல்ல, அதில் தோன்றும் பிம்பமும் அல்ல. கண்ணாடியை அது சரியாக பிரதிபலிக்கும்படி சரி செய்த பிறகு மெய்யாலுமே நீ அதை திருப்பி உன் உண்மையான ஒரு பிரதிபலிப்பை பார்க்கலாம். கண்ணாடி எந்த அளவிற்கு பிரதிபலிக்க முடியுமோ அந்த அளவிற்கு மெய்யாக. ஆனால் பிரதிபலிப்பு நீ அல்ல, நீ பிரதிபலிப்பை பார்ப்பவர். இதை தெளிவாக புரிந்துகொள். நீ எதை உணர்ந்தறிந்தாலும் உணர்ந்தறியப்படுவது நீ அல்ல. கேட்பவர்: நான் கண்ணாடியா? உலகம் பிம்பமா? மகாராஜ்: நீ பிம்பம், கண்ணாடி ஆகிய இரண்டையுமே பார்க்கலாம். நீ இரண்டுமே அல்ல. யார் நீ? சூத்திரங்களின் படி செல்லாதே. வார்த்தைகளில் விடையில்லை. வார்த்தைகளால் நீ மிக நெருக்கமாக சொல்லக்கூடியதெல்லாம் உணர்ந்தறிவதை எது சாத்தியமாக்குகிறதோ அது நான் அனுபவிப்பவருக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அப்பால் இருக்கும் உயிர். இப்போது உன்னை கண்ணாடியில் இருந்தும் அதிலுள்ள பிம்பத்திலிருந்தும் பிரித்து முற்றிலுமாக தனித்து நிற்க முடியுமா? முழுவதும் நீயாகவே. கேட்பவர்: இல்லை, என்னால் முடியாது. மகாராஜ்: உன்னால் முடியாது என்று உனக்கு எப்படி தெரியும்? எப்படி செய்வது என்று தெரியாமலே பல காரியங்களை செய்கிறாய். நீ ஜீரணிக்கிறாய். உன் ரத்தமும் என சுழல்கின்றன. நீ உன் தசைகளை அசைக்கிறாய். எல்லாவற்றையும் எப்படி செய்வது என்று தெரியாமலே, அதுபோல நீ என்றும் எப்படி என்றும் தெரியாமல் நீ உணர்ந்தறிகிறாய். உணர்ச்சி வசப்படுகிறாய், சிந்திக்கிறாய். அதே போல நீயேதான். அதை அறியாமலே சுயத்தை பொறுத்தவரை உன்னிடம் தவறாக எதுவும் இல்லை. பூரணத்திற்கு அது என்னவோ அதுவேதான். கண்ணாடிதான் தெளிவில்லாமலும் மெய்யாக இல்லாமலும் இருக்கிறது. ஆகையால் அது உனக்கு பொய்யான பிம்பங்களை கொடுக்கிறது. நீ உன்னை சரி செய்ய வேண்டியதில்லை. உன்னை பற்றிய கருத்தை மட்டுமே சரி செய்ய வேண்டும். உன்னை பிம்பத்திலிருந்தும் கண்ணாடியிலிருந்தும் பிரிக்க கற்றுக்கொள். நான் மனமும் அல்ல, அதன் கருத்துக்களும் அல்ல என்று தொடர்ந்து ஞாபகம் வைத்திரு. இதை பொறுமையாகவும் உறுதியுடனும் செய். அப்போது நீ இருத்தல், அறிதல், நேசித்தலின் ஆதாரம் சாசுவதமானவன், எல்லாவற்றையும் அணைக்கின்ற, எல்லாவற்றையும் ஊடுருகின்றவன் என்னும் உன்னை பற்றிய நேரடி பார்வையை கண்டிப்பாக பெறுவாய். நீ உடலில் குவிக்கப்பட்டுள்ள எல்லையற்றது. இப்போது உடலை மட்டுமே பார்க்கிறாய். முழு ஆர்வ முயற்சியுடன் இரு. அப்போது எல்லையற்றதை மட்டுமே பார்ப்பாய். கேட்பவர்: மெய்யை பற்றிய அனுபவம் வந்தால் நீடித்திருக்குமா? மகாராஜ்: எல்லா அனுபவங்களும் கண்டிப்பாக கடந்து போகக்கூடியவையே. ஆனால் எல்லா அனுபவங்களின் ஆதாரமும் அசைக்க முடியாதவை. நிகழ்வு என்று சொல்லக்கூடிய எதுவும் நிலைத்திருக்காது. ஆனால் சில நிகழ்வுகள் மனதை தூய்மைப்படுத்துவன, சில கரைப்படுத்துவன. ஆழமான உட்பார்வை எல்லாவற்றையும் அரவணைக்கின்ற அன்பு மனதை தூய்மைப்படுத்தும். ஆசைகள் மற்றும் அச்சங்கள், பொறாமை மற்றும் கோபம், குருட்டாம்போக்கான நம்பிக்கைகள் மற்றும் அறிவுபூர்வமான வன்மம் ஆகியவை மாசுபடுத்தி மனோபாவத்தை மழுங்க செய்யும்.
சுயமறிதல் அவ்வளவு முக்கியமானதா மகாராஜ்? அது இல்லாவிட்டால் நீ ஆசைகளாலும் அச்சங்களாலும் ஆட்கொள்ளப்பட்டு முடிவில்லாத துன்பத்துடன் அர்த்தமில்லாமல் அவை திரும்ப திரும்ப செய்யப்படும். பெரும்பாலான மக்கள் வழிக்கு ஒரு முடிவு உண்டென்று அறிய மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை அவர்கள் நல்ல செய்தியை கேட்டுவிட்டால் எல்லா போராட்டங்களுக்கும் ஓட்டங்களுக்கும் அப்பால் செல்வதுதான் மிகவும் அவசரமான வேலையாக இருக்கும். நீ சுதந்திரமாக இருக்க முடியும் என்று அறிவாய். இப்போது நீதான் முடிவு செய்ய வேண்டும். ஒன்று, எப்போதும் பசியுடனும் தாகத்துடனும் ஏக்கத்துடனும் தேடிக்கொண்டும் அபகரித்து கொண்டும் வைத்துக்கொண்டும் எழுந்து கொண்டும் துன்பப்பட்டு கொண்டும் இரு. அல்லது எதையும் அதனோடு சேர்க்க முடியாத, எதையும் அதிலிருந்து எடுக்க முடியாத காலமற்ற பூரண நிலையை தேடி முழு மனதுடன் வெளியே செல். அதில் ஆசைகள் மற்றும் அச்சங்கள் எதுவும் இருக்காது. அவற்றை விட்டு விட்டதால் அல்ல, அவை அர்த்தத்தை இழந்து விட்டதால். கேட்பவர், இதுவரையில் நான் உங்களை தொடர்ந்து வருகிறேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? மகாராஜ், செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. வெறுமனே இரு. எதையும் செய்யாதே. இரு. மலைகளின் மேல் ஏற வேண்டியதில்லை. குகைகளில் அமர வேண்டியதில்லை. நீயாக இரு என்று கூட நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் உன்னை நீ அறிய மாட்டாய். வெறுமனே இரு. நீ பார்க்கக்கூடிய புறமும் சிந்திக்கக்கூடிய அகமும் நீ அல்ல என்று பார்த்த பிறகு, நீ உடலும் மனமும் அல்ல என்று நீ பார்த்த பிறகு வெறுமனே இரு. கேட்பவர், கண்டிப்பாக மெய்யறிதலில் பல அளவுகள் உள்ளன மகாராஜ். சுயம் அறிதலில் பல படிகள் இல்லை. அதை பற்றி படிப்படியானது எதுவும் கிடையாது. அது திடீரென்று நிகழும். நிகழ்ந்த பிறகு பழையபடி மாற்ற முடியாது. நீ ஒரு புதிய பரிமாணத்திற்கு திரும்பி விடுவாய். அங்கிருந்து பார்த்தால் முந்தையவை மனக்கண் தோற்றமாக தோன்றும். எப்படி சூரிய உதயத்திற்கு பிறகு பொருட்களை உள்ளபடி பார்க்கிறாயோ, அப்படி சுயத்தை அறிந்த பிறகு ஒவ்வொன்றையும் அது உள்ளபடியே பார்ப்பாய். மாயையினால் ஆன உலகம் பின்னால் விடப்படும். கேட்பவர், மெய்யறிந்த நிலையில் பொருட்கள் மாற்றமடையுமா? அவை வர்ணமயமாயும் அர்த்தமுள்ளவையாகவும் மாறுமா? மகாராஜ், அனுபவம் சரியானது. ஆனால் அது மெய்மையை பற்றிய அனுபவம், சதானுபவம் அல்ல. பிரபஞ்சத்தின் ஒருங்கிசைவை சத்துவானுபவம் பற்றியது. கேட்பவர், எப்படியாயினும் முன்னேற்றம் உள்ளது மகாராஜ். தயாராவதில், சாதனாவில் வேண்டுமானால் முன்னேற்றம் இருக்கலாம். மெய்யறிதல் திடீரென்று ஏற்படுவது. பழம் மெதுவாக பழுக்கும். ஆனால் திடீரென்று விழும். திரும்பிச் செல்ல முடியாது. கேட்பவர், நான் உடலளவிலும் மனதளவிலும் அமைதியாக இருக்கிறேன். மேற்கொண்டு எனக்கு என்ன தேவை? மகாராஜ், உன்னுடையது உச்ச முடிவான நிலையல்ல. எல்லா ஆசையும் அச்சமும் முற்றிலுமாக இல்லாதிருந்தால் உன் இயல்பான நிலைக்கு திரும்பி உள்ளதை நீ அடையாளம் கண்டு கொள்வாய். எல்லா ஆசை மற்றும் அச்சத்தின் வேரில் நீ என்னவோ அதுவாக இல்லாத உணர்ச்சி உள்ளது. எப்படி ஒரு பிசகென மூட்டு அது சரியாக பொருந்தாதவரை வலித்து சரி பண்ணித்தினவுடன் மறக்கப்படுமோ, அப்படி எல்லா சுய அக்கறையும் மன பிசகின் ஒரு அறிகுறி. ஒருவர் இயல்பான நிலையில் இருந்தால் அது மறைந்துவிடும். கேட்பவர், சரி, ஆனால் இயல்பான நிலையை அடைய தேவையான சாதனா என்ன? மகாராஜ், மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் என்னும் உணர்வை மட்டும் பிடித்து கொண்டிரு. அப்படி மனம் முற்றிலுமாக அமைதியடையும் போது அது ஒரு புது ஒளியால் மிளரும், புது அறிவால் அதிரும். இவையெல்லாம் தன்னிச்சையாக வரும். நீ நான் என்பதை மட்டுமே பிடித்து கொண்டிருக்க வேண்டும். தூக்கத்திலிருந்து அல்லது பெரும் மகிழ்ச்சி நிலையிலிருந்து வெளியே வந்தால் நீ ஓய்வெடுத்தாற் போல் உணருவாய். இருப்பினும் ஏன் மற்றும் எதனால் இவ்வளவு நலமாக உணர்கிறாய் என்று உன்னால் விளக்க முடியாது. அதே போல மெய்யறிந்த பிறகு நீ முழுமையாகவும் நிறைவாகவும் இன்ப துன்ப சிக்கலிலிருந்து விடுபட்டாற் போலும் உணர்வாய். இருப்பினும் உன்னால் என்ன நடந்தது, எதனால் நடந்தது, எப்படி நடந்தது என்று விளக்க முடியாது. என்னிடம் எதுவும் இனிமேற்கொண்டு தவறாக இல்லை என்று எதிர்மறையாகத்தான் உன்னால் சொல்ல முடியும். கடந்ததோடு ஒப்பிட்டு பார்ப்பதால் மட்டுமே நீ அதிலிருந்து வெளியே உள்ளாய் என்று அறிவாய். வேறு மாதிரி சொன்னால் நீ வெறுமனே நீயாக இருப்பாய். அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த முயற்சிக்காதே. உன்னால் தெரியப்படுத்த முடிந்தால் அது மெய்யானதல்ல. அமைதியாக இருந்து அது தன்னை செயலில் வெளிப்படுத்துவதை கவனி. கேட்பவர், நான் என்னவாக ஆவேன் என்று உங்களால் சொல்ல முடிந்தால் என் முன்னேற்றத்தை கவனிக்க அது எனக்கு உதவும். மகாராஜ், ஏதோ ஒன்றாக ஆவது என்பதே இல்லை என்னும் போது எப்படி ஒருவர் நீ என்னவாக ஆவாய் என்று சொல்ல முடியும்? வெறுமனே நீ என்ன என்பதை கண்டுபிடிப்பாய். ஒருவரை ஒரு படிவத்திற்குள் வார்ப்பது என்பது ஒரு வருந்த
தக்க நேர வீணடிப்பு, கடந்ததை பற்றியும் வரப்போவதை பற்றியும் சிந்திக்காமல் வெறுமனே இரு. கேட்பவர்: நான் வெறுமனே எப்படி இருக்க முடியும்? மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. மகாராஜ்: மாறக்கூடியவைகளில் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் நீ அவற்றிற்கு உட்பட்டவன் அல்ல. நீ மாற்றமில்லாத பின்புலம். அதன் மேல் மாற்றங்கள் அனுமானிக்கப்படுகின்றன. கேட்பவர்: ஒவ்வொன்றும் மாறக்கூடியது, பின்புலமும் மாறக்கூடியது. மாற்றங்களை அடையாளம் காண ஒரு மாற்றமில்லாத பின்புலம் அவசியமில்லை. சுயம் கன நேரத்தியது. அது வெறுமனே கடந்த காலத்தியதும் எதிர்காலத்தியதும் சந்திக்கின்ற ஒரு புள்ளி. மகாராஜ்: ஞாபகத்தை அடிப்படையாக கொண்ட சுயம் வாஸ்தவமாக கன நேரத்தியது. ஆனால் அந்த மாதிரியான சுயம் அதற்கு பின்னால் பிளவுபடாத தொடர்ச்சியை நிர்பந்திக்கிறது. உன் சுயம் மறக்கப்படும் போது இடைவெளிகள் உள்ளன என்று அனுபவத்தால் அறிவாய். எது அதை திரும்ப உயிர்ப்பிக்கிறது? எது உன்னை காலையில் விழித்து எழ செய்கிறது? விழிப்புணர்வில் உள்ள இடைவெளிகளை இணைக்க ஒரு நிலையான காரணி இருக்க வேண்டும். நீ ஜாக்கிரதையாக கவனித்தால் உன் தினசரி விழிப்புணர்வை கூட எல்லா நேரமும் இடைவெளிகள் குறுக்கிட்டு கொண்டிருக்கும் ஒளி வீச்சுக்களாக இருப்பதை காணலாம். இடைவெளிகளில் என்ன உள்ளது? காலமற்ற உன்னுடைய மெய்யான இருத்தலை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அதற்கு மனமும் மனமற்ற தன்மையும் ஒன்றே. கேட்பவர்: ஆன்மீக நிறைவிற்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல நீங்கள் அறிவுறுத்துகிறீர்களா? மகாராஜ்: ஒரே சரியான இடம் உள்ளுக்குள் தான். புற உலகம் உதவவோ தடுக்கவோ செய்யாது. எந்த வழிமுறையும் செயல்படும் படிவமும் உன்னுடைய இலக்கிற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்காது. ஒரு எதிர்காலத்திற்காக வேலை செய்வதை விட்டுவிடு. கவனத்தை முழுவதும் தற்பொழுதில் செலுத்து. வாழ்வின் ஒவ்வொரு அசைவும் அது நிகழும் போது உன்னுடைய எதிர்வினை என்னவோ அதை பற்றி மட்டும் அக்கறை கொண்டிரு. கேட்பவர்: சுற்றி திரிய வேண்டும் என்னும் உந்துதலுக்கு என்ன காரணம்? மகாராஜ்: காரணம் ஒன்றும் கிடையாது. சுற்றி கொண்டிருப்பதாக நீ வெறுமனே கனவு காண்கிறாய். நீ ஒரு சில வருடங்களில் நீ இந்தியாவில் தங்கியிருப்பது உனக்கு ஒரு கனவாக தெரியும். அப்போது நீ வேறு ஏதோ ஒரு கனவை காண்பாய். ஒரு கனவிலிருந்து மற்றொன்றிற்கு நகர்வது நீ அல்ல என்றும், ஆனால் கனவுகள் உனக்கு முன்னால் ஓடுகின்றன என்றும், நீ மாற்ற முடியாத சாட்சி என்றும் அறி. எந்த நிகழ்வும் உன் மெய்யான இருத்தலை பாதிக்காது. இது தீர்க்கமான உண்மை. கேட்பவர்: நான் உடலளவில் நகர்ந்து கொண்டும் உள்ளுக்குள் ஸ்திரமாகவும் இருக்க முடியாதா? மகாராஜ்: நீ அவ்வாறு இருக்கலாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? நீ உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் இருந்தால் கடைசியில் சுற்றி திரிவதால் சலித்து போய் அதனால் சக்தியும் நேரமும் தான் விரயமாகிற்று என்று வருத்தப்படுவாய். உன்னை அறிய நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க வேண்டியதில்லை. கேட்பவர்: சுயத்தை, ஆத்மாவை அனுபவப்படுவதற்கும் பூரணத்தை, பிரம்மத்தை அனுபவப்படுவதற்கும் ஏதாவது வித்தியாசம் உள்ளதா? மகாராஜ்: பிரம்மத்தை அனுபவப்பட முடியாது. ஏனெனில் அது எல்லா அனுபவங்களுக்கும் அப்பாற்பட்டது. அதே சமயம் ஒவ்வொரு அனுபவத்திலும் சுயம்தான் அனுபவிக்கும் காரணி. ஆகையால் ஒரு வகையில் அது பல்வேறான அனுபவங்களை செல்லுபடியாக்குகிறது. உலகம் மாபெரும் மதிப்புள்ள பொருட்களால் நிறைந்து இருக்கலாம். ஆனால் அதை வாங்க யாரும் இல்லை என்றால் அவற்றிற்கு விலை மதிப்பு கிடையாது. அனுபவப்படக்கூடிய எல்லாவற்றையும் பிரம்மம் கொண்டுள்ளது. ஆனால் அனுபவம் இல்லாவிட்டால் அது ஒன்றுமில்லாததை போன்றது. அனுபவத்தை எது சாத்தியமாக்குகிறதோ அது பிரம்மம். எது அதை நிஜமாக்குகிறதோ அது சுயம். கேட்பவர்: நாம் அனுபவங்களை தரம் பிரிப்பதால் பிரம்மத்தை அடைய முடியாதா? மிகவும் ஸ்தூலமானவைகளில் ஆரம்பித்து மிகவும் நுட்பமானவைகளில் முடிக்கிறோம். மகாராஜ்: அனுபவத்தின் மேல் ஆசை இருந்தால் ஒழிய அனுபவம் இருக்க முடியாது. ஆசைகளுக்கிடையே தர வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் மிக நுட்பமான ஆசைக்கும் எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுதலைக்கும் இடையே ஒரு ஆழங்காண முடியாத பள்ளத்தாக்கு உள்ளது. அதை கடக்க வேண்டும். மெய்யற்றது மெய்யானதை போல தோன்றும். ஆனால் அது கடந்து போகக்கூடியது. மெய் காலத்திற்கு பயப்படாது. அது சாஸ்வதமானது. கேட்பவர்: மெய்யற்றது மெய்யின் வெளிப்பாடு அல்லவா? மகாராஜ்: எப்படி இருக்க முடியும்? அது கனவில் மெய் தன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொல்வதை போன்றது. மெய்யிற்கு மெய்யற்றது என்பது இல்லை. அது மெய்யை போல தோன்றுகிறது. ஏனெனில் அதை நீ நம்புகிறாய். சந்தேகப்பட்டால் அது இல்லாமல் போய்விடும். உனக்கு யாருடனாவது அன்பு இருந்தால் அதற்கு நீ மெய்த்தன்மையை கொடுக்கிறாய். உன் அன்பு முழு வலிமையானது, நீடித்திருப்பது என்று நீ கற்பனை செய்கிறாய். அது முடிவிற்கு வரும்போது நான் அது நிஜமானது என்று நினைத்தேன், ஆனால் அப்படியில்லை என்று நீ சொல்வாய். கடந்து போகும் தன்மை மெய்யற்றதின் சிறந்த அத்தாட்சி. காலத்தாலும் இடத்தாலும் எது குறுக்கப்பட்டு ஒரு நபருக்கு மட்டும் பொருந்தக்கூடியதோ அது மெய்யாக இருக்க முடியாது. மெய் எல்லோருக்கும் எப்போதைக்கும் ஆனது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீ உன்னை போற்று. உன்னுடைய இருத்தலுக்கு மாற்றாக எதையும் ஒத்துக்கொள்ளாதே. இருத்தலுக்கான ஆசைதான் ஆசைகளில் மிகவும் உறுதியான ஆசை.
அது உன் உண்மையான இயல்பை அறியும் போதுதான் போகும். கேட்பவர், மெய்யற்றதில் கூட மெய்யின் ஒரு தாக்கம் இருக்கிறது. மகாராஜ், ஆமாம், அதை மெய் என்று எடுத்துக்கொள்வதால் நீ அதற்கு கொடுக்கும் மெய்த்தன்மை. உன்னை திருப்திப்படுத்தி கொண்டதால் உன் முடிவால் நீ கட்டுப்பட்டிருக்கிறாய். சூரியன் ஒளிரும்போது வர்ணங்கள் தோன்றுகின்றன. சூரியன் மறையும் போது அவை மறைந்து விடுகின்றன. ஒளி இல்லாவிட்டால் வர்ணங்கள் எங்கே? கேட்பவர், இது இருமைத்தன்மையில் சிந்திப்பது. மகாராஜ், எல்லா சிந்தனையும் இருமைத்தன்மையில் தான் உள்ளன. அடையாளம் காணும்போது எந்த சிந்தனையும் இருப்பதில்லை. தொடரும். ஓம்.